பிரைஸ் தி லார்ட். அவருக்கும் இரவு வணக்கங்கள். ஊரே உல்லாசமாக இருக்குது. அரிராயா பெருநாள் இன்றைக்கு. அதே சமயத்தில் இன்றைக்கு ஏப்ரல் 1 உலகத்தில் ஏப்ரல் ஃபூல்ஸ் டே அங்கே கொண்டாடி கொண்டிருப்பார்கள். ஒரு சிலர் இப்போ ரொம்ப பேர் அந்த விளையாட்டெல்லாம் பண்ணுறதில்ல, அப்போ ரொம்ப பண்ணுவாங்க. இந்த ஏப்ரல் ஃபூல்ஸுடைய பின்னணி என்னவென்றால் கேட்க வேடிக்கையாக இருக்கும். ஒரு கூட்ட உலக பணக்காரர்கள், அதாவது சமுதாய விரோதிகள் கொண்டாடுகிற ஒரு வேடிக்கையான ஒரு விழா இது. உலக மக்களை மூடர்களாக்கி அறியாமையிலே வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி தங்களுக்குள்ளே கும்மாளம் போட்டு கொண்டாடி கொண்டு இருக்கிற ஒரு காலம் இது. கேட்க வேடிக்கையாக இருக்குதுல்ல, கவலையாகவும் இருக்குது. பட்டு அதுதான் உண்மை. எது எப்படியோ இந்த லென்ட் ப்ரேயர் சீசனில் கடவுளோடு நீங்கள் உள்ளத்தால் நெருங்கி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நம்முடைய உள்ளத்தில் ஒரு சுய பரிசோதனை நடந்திருக்கும். மட்டுமல்ல, நம்முடைய ஆவியில் ஒரு ஆழமான ஒரு காரியம் நடந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதே சமயத்தில் ஞானத்திலும் வளர்ந்திருப்பீர்கள். விஸ்டம், ஞானம் என்ற உடனே நமக்கு அருமையான ஒரு ஞான புத்தகம் இருக்கிறது, நீதிமொழிகளின் புத்தகம். இது நிறைய ஞானம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த புத்தகத்தில். ஆமென். இந்த ஏப்ரல் ஃபூல்ஸ் டே நினைக்கும் போது ஃபூல்ஸ் அல்லது மூடர்கள் இதை பற்றி நிறைய வசனங்கள் இருக்கிறது. அதில் ஒரு சில வசனங்களை பார்ப்போமே. நீதிமொழிகள் 1:7 இப்படி சொல்கிறது: கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். பிறகு நீதிமொழிகள் 12:15 சொல்லப்படுகிறது: மதியினுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். அதுதான் நம்ம. இன்னும் பல வசனங்கள் இருக்கிறதுங்க, நிறைய வசனங்கள், அருமையான வசனம்லாம் இருக்கிறது. அதில் கடைசியாக ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். நீதிமொழிகள் 26:4: மூடனுக்கு அவர் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனை போலாவாய். இந்த டைகர் இந்த டோங்கி, அது புலியும் கழுதையும் என்ற அந்த கதையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் ஒரு ஆர்கியூமெண்ட் கழுதைக்கும் புலிக்கும். கழுதை சொல்லுதான் புலியை பார்த்து, இந்த புல் நீளமாக இருக்குது, நீல கலர்னு. புலி சொல்லுதான், இல்லை புல் நிறம் பச்சை. இது சொல்லுதான், இல்லை நீளம், நல்லா கவனத்தை தருத்துப்பார், இல்லை இது பச்சைன்னு. அப்புறம் இப்படியே கொஞ்சம் ஈட்டட்டாப் ஆகிருச்சு. அப்போ அந்த புலி சொல்லுது, சரி நம்ம இதை தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம காட்டு ராஜா போய் பார்ப்போம், சிங்கத்தார் போய் பார்ப்போம். அப்போ போய் பார்க்குறாங்க. உங்களுக்கு தெரியாத கதை. போய் கேட்கும்போது சிங்கம் சொல்லுது, ஆமாம் இந்த கழுதை சொல்கிறது தான் கரெக்டு, புல் நீளமாக தான் இருக்குது அப்படின்னு. ரொம்ப ஆச்சரியப்பட்டுருச்சு அந்த புலி. சரி நீ போகலாம், ஆனால் உனக்கு தண்டனை, 3 மாதம் உன் வட்டாரத்தை விட்டு நீ வெளியே வரக்கூடாது, தண்டனை என்று அனுப்பிடுச்சு. அப்போ அந்த கழுதை போன பிறகு புலி கேட்குது சிங்கத்தை காட்டுராஜா கிட்ட, இந்த புல் என்ன கலருங்க அப்படின்னு. பச்சை தான் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஏன் நீங்கள் நீளம் சொல்லிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஏன் எனக்கு தண்டனை கொடுத்துங்கன்னு. அவன் ஒரு முட்டாள். கழுதை எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு முட்டாள் அனிமல். அவனோடு நீ போய் ஆர்கியூ பண்ணி இந்த கேஸை என்னிடத்துல கொண்டு என்னோடய டைமை நீ வேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்காகத்தான் உனக்கு தண்டனை 3 மாதம் கொடுக்கப்பட்டது என்று. பார்த்தீர்களா எனக்கு அன்பானுங்களே, இதில் ஒரு சின்ன ஒரு ஞானம் நமக்கு இருக்குது. டோன்ட் லிசன் அண்ட் வேஸ்ட் யுவர் டைம் டு ஃபூல்ஸ் அப்படின்னு போட்டிருக்குது. ஆமாம் பிரியமானவர்களே, நீங்கள் நிறைய நல்லவங்களை பார்த்துருப்பங்க, அறிவாளியை பார்த்துருப்பங்க, ஞானமுள்ளவர்களை பார்த்துருப்பங்க. ஆனால் நம்ம முக்கியமாக அவாய்ட் பண்ணக்கூடிய ஆள் என்னவென்றால், உங்களை ஃபூல் பண்ணாங்க பார்த்தீங்களா, இவங்களை விட்டு நீங்கள் விலகணும். சில சமயத்தில் நீங்கள் அக்கறையோடு சொல்கிற சில விஷயங்களை அலட்சியப்படுத்தி உங்களை மதிக்காமல் உங்களை முட்டாளாக்கிட்டு போகிறவங்க, இப்படிப்பட்டவங்களை விட்டு நீங்கள் விலகணும் என்று ஆண்டவர் வார்த்தை நமக்கு அட்வைஸ் பண்ணுகிறது. இந்த இரவு வேளையில் கூட அந்த லென்ட் காலத்தில் தேவன் உங்களை ஞானத்தால் நிரப்புவாராக. உங்களுடைய அறிவை மதிக்கணும். நீங்கள் கொடுக்குற ஆலோசனைகளை மதிக்கக்கூடிய மக்களோடு கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நிச்சயமாக உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த லென்ட் காலத்தில் தேவன் உங்களை பக்குவப்படுத்துவாராக, ஞானத்தில் ஷாப்பாக இருக்கும்படியாக செய்வாராக என்று உங்களுக்காக நான் ப்ரே பண்ணுகிறேன். அன்பும் இறக்கமுள்ள பரமத்தாப்புனே, சாலமோனுக்கு ஞானத்தை தந்தங்க, அந்த தேசத்தை வழி நடத்த நீங்களும் கேளுங்கள்னு சொல்லியிருக்கிறேங்க.
சம்பூர்ணமாய் கொடுக்குற தேவன் உங்களுக்கு ஞானம் கொடுப்பார். இந்த லென்ட் உபவாச காலத்தில் உபவாசத்தோடு உங்கள் சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஞானத்தில் நிரப்புங்க. பல காரியங்கள் எங்களுடைய இதயத்துக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கிறது. ஞானத்திலும் வளரும்படியாக செய்யுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். குட் நைட், ஷாலோம். Above all else, please guard your heart, for out of your heart flow the issues of life. It matters how you spend your time.